இங்க ஜான்ன்ற பையன் பஸ் பிடிக்கிறதுக்காக ஸ்பீடா ஓடுறான். பட் அவனோட நேரம் பஸ் டிரைவர் சடனா பிரேக்க மிதிக்க தலைவன் போயிட்டு மிரர்லயே டமால் இடிச்சு கீழே விழுந்துறான். ஒண்ணு இல்ல உயிரோட தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப எந்திரிச்சா சைன் போர்டு வந்து முகரையிலே ஒரு போர்டு போட்டுருது. இவன் எவன் மோதலடா முழிச்சேன், நேரமே சரியில்லடா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருச்சா டிரைவர் டக்குன்னு டோரை ஓபன் பண்ண தலைவன் திரும்ப அடி வாங்கி மல்லாக்கா விழுந்துறான். ஆக்சுவலி இவனோட லைஃப்ல லக்குன்றதே 1% கூட கிடையாது. ரொம்பவே அன்லக்கியான பாய். சோ இப்படி இருக்க ஒரு நாள் ஒரு தட்டாம்பூச்சி ஒண்ணு இவனை கடிச்சிருது. அந்த தட்டாம்பூச்சிக்கு விஷம் அதிகமா இருந்திருக்கும் போல தலைவனுக்கு விஷம் தலைக்கு ஏறி அப்படியே மயங்கி விழுந்துறான். அப்படி விழுந்தவன் கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்து பாக்குறான். அந்த டிராகன் ஃப்ளை கடிச்ச இடம் தடமே தெரியாம மறைஞ்சு போயிருக்கும். விஷமும் காணாம போயிருக்கும். வா வாட் ஏ மெடிக்கல் மிராக்கல்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சுக்கிட்டே கை கழுவலான்னு சொல்லிட்டு சிங்க்ல போய் கை வைக்கிறான். அப்படி கை வைக்கும் போது சிங்க்லயே கை ஒட்டிக்குது. என்னடா இதுன்னு சொல்லிட்டு வெடுக்குன்னு கையை இழுக்க சிங்க் அப்படியே கையோட வந்து பின்னாடி இருந்தவன் புடனையிலேயே அடிச்சிருது. இதனால கடுப்பானவன் என்ன பண்றானா அவன் ஒரு பாக்ஸர் போல அப்படியே பயங்கரமா இவன் அட்டாக் பண்றான். ஆனா இங்க நம்ம தலைவனுக்கு எல்லாமே ஸ்லோ மோஷன்ல தெரியுது. எல்லா அட்டாக்ல இருந்தும் ஈஸியா மிஸ் ஆகிடுறான். அப்பதான் அவனுக்கு புரியுது நார்மல் ஜானா இருந்தவன் சூப்பர்மேன் ஜானா மாறிட்டேன் அப்படின்னு. அடடே நமக்கு சூப்பர் பவர்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜான் ஸ்பைடர்மேன் மாதிரி வால் மேல ஏறி டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது அப்ப ஒரு லாரி வந்துட்டு ரோட்ல வேகமா வந்துட்டு இருக்குது. அங்க ஒரு பாட்டி நாயை கூட்டிட்டு ரோட்ல வாக்கிங் போயிட்டு இருக்கோம். சோ இவனுக்கு இப்போ நல்லா புரிஞ்சு போச்சு அந்த பாட்டியை லாரி அடிச்சு தூக்க போகுதுன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு வேகமா ஓடி போய் அந்த பாட்டி அந்த பக்கமா தள்ளி விட்டுட்டு இவன் அந்த லாரிக்கு நடுவுல விழுந்துறான். அவ்வளவுதான் தலைவன் செத்துட்டானான்னு பார்த்தா லாரி தான் நொறுங்கி போயிருக்கும். தலைவனுக்கு ஒண்ணுமே இருக்காது. இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட சூப்பர் ஹீரோஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அமெரிக்கன் ப்ரொஃபசர் என்ன பண்றாருன்னா இம்மிடியேட்டா இவனை ரெக்வயர் பண்ணிடுறாரு. நம்ம ஜான் அந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு போறான். அங்க போய் பார்த்தா அங்க இருக்க எல்லாருமே சூப்பர் ஹீரோஸா தான் இருக்கானுங்க. லோ பட்ஜெட் உள்ளூர் கொண்டு அங்கதான் சேவ் பண்ணிட்டு இருக்காப்ல. சோ இதெல்லாம் பார்த்த சூப்பர் ஹீரோ ஜான் இம்மிடியேட்டா பிரின்சிபல்ட்ட போயிட்டு சூப்பர் ஹீரோனா எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அட்வைஸ் கேக்குறான். அதுக்கு அந்த மொட்டையாண்டி பலார்னு ஒரு அறை விட்டு சூப்பர் ஹீரோ ட்ரெஸ் தைச்சிட்டு வாடா லூசு பையலே அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுருது. அப்புறம் நம்ம தலைவன் அந்த தட்டாம்பூச்சி அந்த டிராகன் ஃப்ளை கடிச்சு தானே இவனுக்கு அந்த சூப்பர் பவர் கிடைச்சிச்சு. சோ அதனால இவனோட காஸ்டியூமை தட்டாம்பூச்சி மாதிரி தைச்சு டிராகன் ஃப்ளை மேனா மாறிடுறான்.